ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலை இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, டிவி வாங்குறதுக்காக எல்லாருமே பிளான் பண்ணி கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பல்லவன் தான் வந்து எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்லி போகலான்ட்டு அவங்கள வந்து ரொம்பவே வந்து நச்சரிச்சுட்டே இருப்பார். ஏன்டா டிவி தானடா வாங்க போகிறோம், 10 மணி வரலையும் கடை இருக்கண்டா, ஏன்டா நீ என்ன இப்படி உயிரை வாங்குற, அத்தனை வாட்டி எதுக்குடா கால் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை, பொறுப்பு இருந்தால் நேரத்தோடு வந்திருப்பீங்க. டிவி வாங்க போகிறோம் 5 மணிக்குன்னு சொன்னீங்க, 5 மணி ஆச்சு, யாருமே வரவே இல்லை, அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே டிவின்னு ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, உடனே வந்து நிலா வந்து என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை அண்ணி நாங்களாம் ரெடி ஆகிட்டோம், இவர் ஒன்றும் வரல, டிவி வாங்க போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, டிவி வாங்குறது கூட அது கூட ஸ்பீக்கரு டேபிள் எல்லாமே சேர்த்து 35க்குள்ளாரே முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இங்கே பழைய டிவி வந்து டேபிள் மேலே தான் வச்சுருப்பாங்க. அந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா பழைய டிவி இருக்கும். பல்லவன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி எடுத்து தூரம் வச்சுட்டு, இந்த டேபிளே ஓகேவா பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். உடனே வந்து நிலாவும் இது ஓகே தானே பல்லவா உனக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு இது ஓகே தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிளை வந்து துடைக்கிறதுக்கு போவார் பல்லவன். இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு நிலாவும் போயிட்டு சேர்ந்து துடைப்பாங்க. ஏன்டா டிவி வாங்கிட்டு வரவே இல்லை, அதுக்குள்ளே டேபிள் எடுத்து வச்சு துடைச்சின்னு இருக்கிறேன், டிவி வாங்கிட்டு வரும்போது அந்த நேரத்தில் உட்காந்து துடைச்சிருந்தா வேலைக்கு ஆகாது இல்லை, அதனால் இப்போவே துடைச்சிட்டு போயிட்டா வந்தோடனே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஆர்வத்தை படிப்பில் காமிக்க மாட்டேங்கிறான் இவன், டிவி வாங்குறதுல மட்டும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறானே. பாண்டி இது உனக்கு என்ன ஏதாவது ஐடியா தோணுதான்னு, நம்ம 2 பேரும் கலெக்டர் உத்தியோகமாக பார்க்குறோம், அவனாவது பார்த்துட்டு போட்டோமே, கேட்டுட்டு போட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். எதனா ஒன்று சொன்னால் என்ன ஏன் வாயாடிடானி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகும்போது நடேசன் வந்து குடிச்சிட்டு வருவார். இவர் எவ்வளோ சொன்னாருமே திருந்தவே மாட்டேங்கிறாரு, குடிச்சிட்டு வராரு பாரு ஆடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவர் பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு கட்டிலில் உட்காருவாங்க. உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த வண்டிக்கு டியூ வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வருவாங்க. வந்த உடனே இவங்க தான் கேட்ப ஆரம்பிப்பாங்க இவர்கிட்ட சேரன்கிட்ட, ஏன்பா சேரா இந்த மாதிரி வண்டி வாங்கினீங்கன்னா டியூ வந்து 2 மாதத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னியே, மறந்து போயிட்டியா, இவர்கிட்ட பணத்தை கேட்டாக்கா இவர் ரொம்ப ராங்காக பேசின்னு இருக்கிறார், அதனால தான் நான் உன்னை கேட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடங்காரர் வந்து கேட்பார். ஐயோ, அப்புறம் தான் வந்து சேரனுக்கு ஞாபகம் வரும், ஒரே மாதத்தில் கொடுக்குறேன்னு சொன்னோமே மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இப்போ பொறுத்துக்கங்கண்ணா, இப்போ கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயின்னு இருக்கிறோம், வந்து நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேரன் வந்து சொல்லுவார். இப்போ இவர் நடேசன் வந்து இவனுக்கிட்டலாம் என்ன பேச்சு வண்டி கிடக்குது, இவனுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, எங்கே இருக்குது பாரு இந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் கொலை பண்ணிடுறேன், நீ போய் ஜெயிலில் கம்ப்ளைண்ட் கொடுறா, சும்மா இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் கடையாண்ட சொன்னேன் கொடுக்க மாட்டேன், அடுத்த மாதம் வாடான்னு சொன்னேன், எதுக்கூட அதுக்குள்ளே இங்கே வந்த நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து கல்லை எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு போவார். அதுக்கப்புறம் பெரிய சண்டையாகிட்டு இவங்க அவங்கள அடிக்கிற போகிற மாதிரி போவாங்க, அவரும் இவங்களை அடிக்கிற போவாங்க. அதுக்கப்புறம் இவர் சோழன், சேரன், இவர் பாண்டியன் தான் வந்து அந்த சண்டையை விலக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். உடனே பாண்டியன் தான் வந்து, என்னங்க இங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறீங்களா, உங்கள் அப்பா ரவுடிசம் பண்ணுறாரா, நாங்கள் ரவுடிசம் பண்ணுறோமா, கடன் கேட்க வந்தவங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இவனுங்க கேட்டால் கொடுத்துடணுமாடா, கொடுக்காதீங்கடா, இவனுங்கெல்லாம் ஏமாற்றி வாங்குறவனுங்க அப்படின்ற மாதிரி தான் நடேசன் வந்து திட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பயங்கரமாக சண்டை போகும், எல்லோரும் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி போவாங்க. உடனே நிலா தான் வந்து, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொன்ன அடுத்த செகண்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே அமைதியாக நிற்பாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு இந்த மாதம் போன மாதம்னு சேர்த்து 34,500 ரூபா வந்து வட்டியும் அசலோடு சேர்த்து காசு நீங்கள் இப்போ கொடுத்து வைங்க, நான் அப்போ தான் போவேன், இல்லைன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சோழன் வந்து என்ன சொல்வார்னா, வண்டி வந்து அங்கே டீ கடை முக்கில் நிற்கிது, சாவி வேணால் தரேன், எடுத்துன்னு போயிட்டு அந்த வண்டி எடுத்துன்னு போயிடுங்க. நடேசன் வந்து என்ன சொல்வார்னா, யோ யாராவது போய் வண்டியில் கை வச்சிங்கன்னா கையை வெட்டிடுவேன் நான், இல்லை உங்களை ஒருத்தரும் கொளுத்திடுவேன் நான், நீங்கள் எதுக்கு யாரை கேட்டுட்டா வண்டியில் கை வைக்கிறீங்க, அது
என் வண்டி, எனக்கு சொந்தமான வண்டி, என் வண்டியில் யாருன்னா கை வச்சிங்கன்னா சும்மா விட மாட்டேன். உடனே சேரன் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வண்டி கடன் கொடுத்தாருன்னா கேட்க தான் செய்வாங்க. அவங்கக்கிட்ட அமைதியாக பேசணும், இல்லை தன்மையாக பேசணும். எதுவுமே இல்லாத இப்படி விதண்டாவாதமாக பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பின்ன கோவம் வர தானே செய்யும். அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பாண்டியனும் வந்து இஷ்டத்துக்கும் பேசிட்டு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாருமே கிளம்பி போகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் மறுபடியும் வந்து சண்டை போடுறதுக்கு போவாங்க. நீங்கள் பணத்தை எண்ணி வைங்க, இல்லை வண்டி சாவி கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உடனே நிலா வந்து சேரன் கிட்ட, அண்ணன் நம்ம டிவி வாங்கி வச்சிருந்தால அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு டியூ கட்ட முடியல, உங்களுக்கு டிவி வாங்க மட்டும் முடியுதா, யோ அதெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத, உனக்கு தேவையான அந்த பணம் தானே, இந்த பணத்தை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எடுத்து கொடுத்து விடுவார். அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. எல்லாருமே வந்து பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல்லவனை தான் ஒரு முறை பார்ப்பாங்க. ஏன்னா பல்லவன் தான் வந்து ரொம்பவே ஆர்வக்கோளாறில் ரொம்ப ஆசைப்பட்டார் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் உள்ளே உட்காந்துருவார். பாண்டியன் வந்து இந்த டென்ஷனில் மெக்கானிக் ஷாப் கடைக்கு போயிடுவார். இவங்க 3 பேரும் தான் உள்ளார போய் உட்காருவாங்க. இவங்க நிலா வந்து உள்ளே உட்காந்துருக்கும் போது சோழன் தான் வந்து, சாரி நிலா அப்படின்னு, எனக்கு ஏங்க சாரி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே, இது எங்களுக்கு இது பழகி போயிடுச்சு, இது உனக்கு புதுசு தானே, உங்கள் வீட்டில் எல்லாமே உனக்கு டிவி எல்லாமே வாங்கி தந்துருப்பாங்க, உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் நான் உனக்கு செய்யணுன்னா நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது எதுவுமே நடக்காத போச்சு, எல்லாம் இந்த ஆளை தான், பேசாத இந்த ஆளை வீட்டை விட்டு துரத்திடுவோம், இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம், அங்கே போனாலும் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பார், எப்படியாவது போட்டோம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவார். உடனே நிலா வந்து கண்ணை காமிச்சு அவனை போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே பல்லவன் கிட்ட போயிட்டு, டே இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்டா, கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லுவார். அவர் கோச்சிக்கிட்டு ரூமில் போயிட்டு கதவு டம்மார்னு சாத்திடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க பேசுவாங்க. உன் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக வசதியாக இருந்திருப்பல, எங்கள் வீட்டில் வந்து நீ கஷ்டப்படுற இல்லை நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து மறுபடியும் வந்து இவர் நடேசன் வந்து குளிச்சுட்டு திவ்யமாக ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு வருவார். உடனே பாண்டியன் தான் வந்து அடிக்கிறதுக்கு போவார். இந்த ஆளை கொலை பண்ணிட்டா நான் ஜெயில் போயிடுறேன், நிம்மதியாக இருங்கடா நீங்களாவது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். அதுக்கு உடனே சேரன் வந்து, டே விடுறான்னு, அப்பா ஒன்று நீங்கள் இந்த வீடு என் வீடுன்னு தானே சொல்கிறீங்க, உங்கள் வீட்டை நீங்களே வச்சுன்னு கட்டிக்கிட்டு அழுங்க, நான் வீட்டை விட்டு நாங்கள் எல்லாருமே போயிடுறோம், நீங்கள் மட்டுமே இந்த வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பாண்டியன் வந்து, ஏன் நம்ம வீட்டு விட்டு போனோம், இந்த ஆளை வீட்டு விட்டு போக சொல்லுங்கள், இந்த ஆளா ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே பிரச்சனை, இங்கே நமக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது, இங்கே நிம்மதியாகவும் இருக்கவும் விட மாட்டோம், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்திருக்குதுன்னா எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாத ஆளுங்களை கூட்டினு வந்து வச்சு குடிச்சிக்கின்னு கும்மால் அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கின்னு வண்டி எடுக்க வேணான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற நகையை விற்று வண்டியை வாங்கிட்டு அதுக்கு ஒழுங்காக டியூ கட்ட முடியாத எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவர் தான். இவர் தேவையே இல்லை, இவர் வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து இப்போ நடேசனை பார்த்து திட்டுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து திட்டும் போது நிலாவும் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ அங்கிள் சொல்கிறது, எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, என் மேலே சத்தியம் பண்ணுறீங்க, அன்றைக்கி சாயங்காலமே குடிச்சிட்டு வர்றீங்க, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு, என்ன தான் நடக்குது, எதையுமே ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் சொல்லி புரிய வைக்கலாம், நீங்கள் இவ்வளோ பெரியவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, குடிச்சிட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன பேசுகிறீங்கன்றது உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் சேர்த்து சொல்லுவாங்க. எல்லாருமே திட்டும் போது இவர் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு வெளியில் போய் உட்காருவார். இனி குடிக்கவே கூடாது அப்படின்னு இவர் என்ன பேச ஆரம்பிப்பார்னா, இனி நான் குடிக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது குடிச்சு பழக்கமானதுனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிட்றேன், நேற்று கூட தான் நிலா வந்து எனக்கு நான் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிடவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு, அந்த கஷ்டத்தினால தான் நான் போய் குடிச்சிட்டு வந்தேனே தவிர்த்து நானாக குடிக்கல, நீங்கள் யாருன்னா கஷ்டப்படுத்து நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி பேசும்போது தான் நான் போய் குடிக்கிறேன், ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட காசு கேட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் சம்பாதிக்கிறதுனால நான் அளவுக்கு மீறி குடிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் உடனே நிலா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்குன்னு ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதையும் குடிக்கிறது கிடையாது, என்ன சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது, ஒரே ஆளாக குடிச்சிட்டு வரீங்களே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. உடனே வந்து
நடேசன் அப்படிலாம் இல்லைம்மா, நீ சொல்கிற குடிக்காதன்னு நானும் குடிக்கக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனால் அது அந்த டைம் ஆனால் குடிக்கணும்னு தான் தோணுது. அப்போ உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டின்னு போய் காமிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் வரத்துக்கு தயாராக இருக்கிறேம்மா. இருந்தாலும் எல்லாத்தையுமே சொன்ன உடனே யாராவது செய்வாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவாங்க. நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன், இது உன் மேலே சத்தியம் அங்கிள், தயவுசெய்து போய் சத்தியம் பண்ணி பண்ணி நான் இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறேன், என்னை சீக்கிரமாக கொண்டு சாகடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. மறுபடியும் இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருவார். உடனே சோழனும் பாண்டியனும் இந்த ஆள் எவ்வளோ சொன்னாலுமே கேட்க மாட்டார், இந்த ஆளுக்கு இதே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது அவங்கவுங்க பிரச்சனையை வேலையை செய்ய போயிடுவாங்க. இவர் சேரன் மட்டும் கிளம்பி இவர் ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருக்கும். சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஆனால் நிலாவுக்கு மட்டும் அவங்க ராமேஸ்வரம் போயிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும். போயிட்டு அன்றைக்கி நைட்டு அண்ணன் வரவே இல்லையே, என்னாச்சு, ஏன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழனும் பாண்டியனும் வந்து பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை அண்ணன் ஒன்றும் வரலன்னு இல்லை, சாப்பாடு வர செய்யாது இருக்குது, நான் தான் சாப்பாடு செஞ்சுட்டேனே, இல்லை அண்ணன் இல்லாத நீ செய்ய மாட்டியே, அண்ணன் எங்கே அப்படின்ற மாதிரி, இல்லை அண்ணன் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அண்ணன் வந்துடுவார்னா அண்ணன் எங்கே போயிருக்குது உனக்கு தெரியுமா, நீ சொல்லு நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. பதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உடனே பாண்டியனை தான் வந்து சொல்லுங்கள், ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஆமாம், அண்ணன் வந்து ராமேஸ்வரம் போயிருக்கிறாரு, எனக்கு தெரியும், சந்தாவை பார்க்க போயிருக்கிறாருன்னு. இது எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன கூட போவீங்கன்றதுனால தான் அவர் நான் தனியாக போய் பார்த்துட்டு வரேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கிளம்பி போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அங்கே என்ன பிரச்சனை நடக்குமோ ஏதோன்னு தெரியாது, இவர் ஏன் தேவையில்லாத வேலை செய்கிறாரு, ஏன் எங்ககிட்ட சொல்லின்னு தான் நானாக காரை கொண்டு வந்திருப்பேன் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து திட்டிக்கிட்டே வந்து எப்போ கிளம்புனாரு, என்ன நேற்றுக்கு ட்ரெயினில் கிளம்புனாரு, எப்படியும் இன்றைக்கி போய் அங்கே ரீச் ஆகிருப்பாரு, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சோழன் வந்து கிளம்புவார். இருடா சோழன் நானும் வரேன்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்து கிளம்புவாங்க. நீங்கள் 2 பேரும் போனால் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கிளம்புவாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் போனால் நான் மட்டும் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லோரும் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அங்கே சந்தாக்கு அவங்க மாமா கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சேரனை அடித்து போட்டுட்டு சேரனை இவங்க எல்லாருமே பார்த்து கூட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். சேரன் வந்து கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.